பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால மாலை பொழுதிலே உங்களை சந்திக்கும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நெருக்கடியான வேளையில அவர்களுடைய பலவீனங்கள், பாடுகள், போராட்டங்கள் மத்தியில அந்த ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள்ல வாயத்திறந்து சொல்ல முடியாதபடியான நெருக்கங்கள் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு பெருமூச்சு விட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு பரலோகத்தின் தேவனானவர் யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்திலே மூச்சடி நடுவிலே அக்னியிலே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஒரு மனிதனை தேடி இறங்கி வந்து மோசே என்ற ஒரு மனிதனை சந்திக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கும் இந்த ஜனங்கள் விடுதலையோடு தேவனை மகிமைப்படுத்த அவர் நினைவு கூர்ந்து ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர் இறங்கி வந்து மூச்சடி நடுவிலே மோசே என்ற ஒரு மனிதனை சந்திக்கிறார். நாங்க நடக்கிற சம்பவம் என்னவென்றால், இந்த மோசே முச்சடிக்குள்ள இருக்கிற தேவனை பார்க்காமல் முச்சடிக்கு வெளியே அந்த முச்சடி எரிந்து கொண்டிருக்கிறது. இது என்ன அற்புத காட்சி! இந்த முச்சடி வெந்து போகாது இருக்குன்னு சொல்லி அவன் முச்சடியை அற்புதமாய் பார்த்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் அப்படித்தான் நாம் தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்ல வருகிறார்? கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அவருடைய திட்டம் இன்னதென்று நம்மிடத்துல வெளிப்படுவதற்கு அநேக முறை நம்ம ஜெப வேலையில, துதி வேலையில நம்ம மத்தியில இறங்கி வருகிறார். நம் அநேக நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளை மாத்திரம் சொல்லுகிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை மாத்திரம் சொல்லுகிறோம். அப்படிதான் பாருங்களேன், மோசையும் கூட அவன் அந்த முச்சடியை பார்க்கிறான். ஆனால் முச்சடிக்குள்ள இருக்கிற தேவன் என்ன நினைவோடு இருக்கிறார் என்று அவனுக்குள்ள தோன்றவில்லை. இவன் முச்சடியை அற்புத காட்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறான். முச்சடி நடுவில் இருக்கிற தேவன் மோசையை அற்புத காட்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறான். மோசையை அற்புதமாய் மாற்றி பார்வோனுக்கு தேவனாய் மாற்றி அவனை கொண்டு செங்கடல் 2ஆய் பிளந்து இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற மகா பெரிய திட்டத்தை தேவன் இந்த மோசைக்கு வெளிப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனாலும் பாருங்களேன், இன்னைக்கு நாம் அப்படிதான். வசனம் சொல்லுகிறது புதிய ஏற்பாடுல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய திட்டங்களையும் நம்முடைய தீர்மானங்களையும் நம்முடைய கிரியைகளை நடப்பிப்பதற்காக அநேக நேரங்களும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக கூட ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கு நம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள். தேவன் நம் மத்தியில் என்ன சொல்ல வருகிறார், அவர் நம்மளோடு என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் தருவாரா? அடிமைத்தனத்தின் பெருமூச்சை கேட்டு பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து மோசே என்ற ஒரு மனிதனை சந்தித்து மோசே என்ற மனிதனை அற்புதமாய் மாற்றி அதிசயமாய் மாற்றி மகிமையில் அந்த காரியங்களை செய்வதற்காக பரலோகத்தில் இறங்கி வந்தார் என்றார். புதிய ஏற்பாட்டு காலங்களிலே வாக்கு கடங்காத பெருமூச்சையோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் எவ்வளவாய் பெருமூச்சு விடுவார். பரலோகத்திலே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மனிதனாய் கொண்டு வந்து கண்ணின் வயிற்றிலே பிறக்க வைத்து அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போய் அவரை சிலுவைக்கு கொண்டு போய் பல அற்புத அடையாளங்கள் செய்து தம்முடைய ஆவியினாலே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்து சிலுவையிலே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த தேவன் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க ஆவியானவர் இவ்வளவு பிரயாசங்களை பெற்றிருக்கிறாரே. இந்த ஆவியானுடைய பிரயாசங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது? என்னுடைய பெருமூச்சு இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஆவியானவர் வாழ விரும்புகிறார். ஆவியானவர் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் நீதியாய் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து இந்த பூமியிலே தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 14 சொல்லப்படுகிறது, பரலோகத்திலிருந்து தேவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் கண்ணோக்கினார் என்று. பலவிதமான தீய பழக்க வழக்கங்கள்ல, தீய நாட்டங்கள்ல, தீய எண்ணங்களுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற
ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படிதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாவத்தில இருந்து பாவத்திலே மரித்து போகிற ஜனங்களை, பாவம் செய்கிற ஆத்மா சாவு, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதி எதனால வருதுன்னு கூட தெரியல. வேதம் சொல்லுகிறது 38 வருஷமாய் ஒருத்தன் பெதஸ்தா குளத்திலே படுத்து கிடக்கிறான். அவனுடைய வியாதி 38 வருஷமாய் அவனுக்கு இருக்கிறதே அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இது உன் பாவத்தின் மித்தமாய் வந்திருக்கிறது, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. பாவத்தினால் வருகிற வியாதி இயேசு ரத்தம் நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஆவியானுடைய பெருமூச்சு உங்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கு. பெருமூச்சின் சத்தம் தேவன் தம்முடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. இந்த ராத்திரி வேளையிலே உங்களை அழைக்கிறார். பரலோகத்தின் தேவனுடைய கரம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமையினாலே உங்களை மூடும்படியாய் அவருடைய திட்டத்தை உங்களுக்கு சொல்லி பரிசுத்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார். அழிந்து கிடக்கிற ஜனங்களை, அழிவுல கிடக்கிற ஆத்துமாவை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவ பிள்ளையை, இதை கேட்கிற தேவ பிள்ளையை, அன்றைக்கு ஒரு அடிமைத்தனத்தின் பெருமூச்சை கேட்டு மோசே என்ற ஒரு மனிதன் அன்றை சந்தித்த நாளே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். இன்றைக்கு ஆவியாவுடைய பெருமூச்சு ஒவ்வொருவருக்குள்ளாயும் துணித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை, அக்கிரமத்திலையும் மீறுதலுக்குள்ளே கிடக்கிற பிள்ளைகளை விடுவிப்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமா இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குடிப்பதனாலே அவர்களுக்கு என்ன நடப்பதுன்னு தெரியலை. ஏசாயா 5 சொல்லப்படுகிறது, ஒரு வீட்டிலே ஒரு மனிதன் குடிப்பான், ஆனால் அவன் வீட்டிலே பாதாளம் வாயை திறக்கிறது. இந்த மனிதன் எப்போ வருவான், இவனுடைய ஆத்மா சரீரம் ஆவி எப்போது இடத்துக்கு வரும் என்று பாதாளம் வாயை திறந்து கொண்டிருக்கு. அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆவியாவுடைய பெருமூச்சு உங்கள் மத்தியில இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் மேல ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஆவியாவுடைய பெருமூச்சு உங்கள் மத்தியில என் மத்தியில இறங்கி வருவதற்காக நன்றி. பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகிறார். மோசேயை முச்சரிவிலே சந்தித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் சந்திக்க வருகிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்களை சந்திக்க வருகிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த மனுக்குலத்துல இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்னு சொன்னதை போல இந்த இருளில் கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படி ஆவியாவுடைய பெருமூச்சு உங்களை அழைக்கிறது. ஆவியாவுடைய பெருமூச்சு உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் நியாயத்திற்கு பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. யுத்தங்களை கேள்விப்படுகிறோம். ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நோவாவின் நாட்கள் நடந்ததை போல மனுஷகுமார் நாட்கள் நடக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். ஆவியாவுடைய பெருமூச்சு உங்களை அழைக்கிறது. ஆவியாவுடைய பெருமூச்சு இன்றைக்கு தேவனுக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக, அவருக்கென்று வேலை செய்வதற்கு சில மனிதர்களை கர்த்தர் அழைக்கிறார். சில மனுஷியை கர்த்தர் அழைக்கிறார். அழிந்து கிடக்கிற தேவ பிள்ளைகளை, அழிந்து கிடக்கிற ஜனங்களை, அறியாமையின் கட்டுகள் இருக்கிற அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்போது எங்குமுள்ள ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மனம் திரும்புகிற வேலையை செய்வதற்கு ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய பெருமூச்சு இன்றைக்கு உங்கள் மேல, என் மேல அது தொனித்து கொண்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த பெருமூச்சை கேளு. இந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர் நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கும். அவரை மகிமைப்படுத்தும். அவருடைய நாமம் மகிமைப்படுத்தும். அதுக்காக ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்தும். பாதாளத்துக்கு நேராய் போயிட்டு இருக்கிற ஜனங்களை யுத்தம் பண்ணி, சத்ருவோடு யுத்தம் பண்ணி தேவனுடைய நாமத்திற்கு பரலோகத்துக்கு திருப்பத்தக்கதாக தேவ பலன் உங்களுக்கும் எனக்கு உண்டாக முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனையும் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷையும் ஆளுகை செய்ய விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய ஒருவேளை வியாதி மித்தம், பலவீனத்தின் மித்தம், பாடுகள் மத்தம், உபத்திரமத்தில் கிடக்கிற உங்களுக்கு இதோ இந்த வேலையில ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது. இதோ உங்களை சுகமாக்குற, இதோ தண்டு வடத்துக்குள்ள, இதோ எலும்பு பகுதிகளுக்குள்ள, இதோ இரத்த நாணங்களுக்குள்ள, இதோ கர்த்தருடைய வல்லமை நரம்பு பகுதிகளுக்குள்ள எழும்ப முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து போடு. அந்த மூட்டு பகுதியில கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுடைய வல்லமை, இயேசுடைய வல்லமை செயல்பட முடியாதபடி இருக்கிற எல்லா உறுப்புகளின் மேல கர்த்தருடைய வல்லமை, கிட்னி பகுதியில, நுரையீரல் பகுதியில தேவ கரம் இறங்கி வருவதா இதோ சுகமளிக்கிற கர்த்தருடைய கரம் தொடர்புன்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குழந்தைகளை கொடுத்து ரிபலா ஹந்தரபலபா ஷேகரபலபலபராவியானவரே மகிமை 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 மகிமைடாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பிருங்கப்பா, நிரப்பிருங்க. உங்களை மகிமையினால மூடிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு சுகமளிக்கிற வல்லமை இறங்கி அவருடைய ஆளுகையை செய்ய முடிச்சது, ஆளுகையை செய்யும். ஆவியானுடைய பெருமூச்சு இந்த ராத்திரியில அவர்களை சந்திக்க முடிச்சது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.